ஸ்ரீலங்கா தொடர்பாக முன்வைத்திருக்கின்ற இரண்டாவது பிரேரணை உத்தியோகபூர்வமற்ற வகையிலே விவாதிக்கப்பட்டது 2 மணித்தியாலத்துக்கு. அந்த விவாதத்திலே கலந்து கொண்ட பல நாடுகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அந்த பிரேரணை தொடர்பாக, அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முதலில் ஆரம்பத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த தீர்மானமே கொண்டு வரதை பற்றி அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அதில் விசேஷமாக மேற்கு நாடுகள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வகையிலேயும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேணும் என்ற கோணத்திலேயும் கருத்துக்கள் தெரிவித்திருந்தன. ஆசியா நாடுகளும் ஆப்பிரிக்கா நாடுகளும் ஒரு சில தென் அமெரிக்கா நாடுகளும் அந்த பிரேரணை தொடர்பாக தங்களுடைய விமர்சனங்களையும் அதிருப்தியையும் தெரிவித்திருந்தார்கள். விசேஷமாக சீனா, பாகிஸ்தான், ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு முன்வைத்திருக்கின்ற இந்த யோசனைகள், இந்த தீர்மானத்துக்கான யோசனைகள் மீண்டும் ஒரு முறை ஒரு உள்ளக ரீதியான ஒரு பொறுப்பு கூறுகின்ற ஒரு பொறுமுறையை ஸ்ரீலங்கா அரசிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றது. அதாவது ஒரு இன்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸை உருவாக்க சொல்லியும் முன்னெடுக்க சொல்லியும் தான் கோரிக்கின்றது. அதே போன்று ஒரு தீர்வு தொடர்பாக எல்எல்ஆர்சி நல்லிணக்க ஆணைக்குழுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் மீண்டும் ஒரு முறை இந்த தீர்மானம் முன்வச்சிருக்கின்றது. கடந்த தீர்மானத்திலும் கூட இந்த 2 விடயங்களை மையப்படுத்தின ஒரு தீர்மானமாக அந்த போன வருஷம் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் அமைந்திருந்தபடியினால்தான் உண்மையிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிற்பாடு நிலைமைகள் மிக மோசமாக வளர்ந்திருந்தது. அப்போ ஒரு வருஷமாக அந்த தீர்மானம் போன மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் 1 வருஷ காலம் கொடுத்தும் அந்த 1 வருஷத்துக்குள்ளே உண்மையிலே நிலைமைகள் தமிழரை பொறுத்தவரையில் மோசமடைஞ்சு இருக்கின்ற நிலையில் மீண்டும் ஒரு முறை இந்த தீர்மானத்தை முக்கியமாக அதே நிலப்பாடுகளை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி அந்த அரசாங்கத்துக்கே அந்த பொறுப்பை கொடுப்பது நம்மை பொறுத்தவரையிலே கவலை கொடுக்கின்ற ஒரு விடயமாகவும் ஒரு ஏமாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.